நெகட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக். இந்த ஜென்ரல் டாப்பிக்கில் வந்து அம்மாக்கள் சைக்கோகளாக இருக்காங்க. பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்கிட்ட பேசக்கூடாதுன்றாங்க, ஆம்பளை பசங்க பொம்பளை கிட்ட பசங்கிட்ட பேசக்கூடாதுன்றாங்க. இது எல்லாமே காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போகிற நேரத்துலையும் அது மாதிரியான ஒரு முயற்சிகளை வந்து பெண் அம்மாக்கள் சைக்கோ அம்மாக்கள் செய்கிறாங்க. அதனுடைய நேரலையில் முதல் பாகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது 2ஆம் பாகம் விரிவான பார்வை. ஸ்டே டியூன்ட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு வந்து கொடுங்க. அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாக அவன் எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் லெவலெல்லாம் விட்டுருங்க. அடிக்கடி ஜாக்கி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சொந்த ஊரை விட்டு வெளில வந்துருங்கப்பா, அப்பதான் வந்து நீங்க அந்த பெருமை மயிர்ல இருந்து வெளியே வரலாம். ஜாதி மயிறு, பெருமை மயிறு, மத மயிர்ல இருந்து வெளியே வரலாம். சோத்துக்கு ஜிங்க அடிக்கும் போது கூட தெரியும். அந்த பையன் ரொம்ப ஆர்வமா சொன்னாப்ல, எனக்கு ஆர்வமா இருக்கு சார், யார்ட்டையாவது பேச மாட்டோமான்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கிறாரு. நான் பாத்துறேன், உடைச்சிடுறேன். ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணு இல்ல மேடம், இன்னைக்கு வந்து ஏதோ படுத்து தூங்கி இருக்கான் புருஷன், ஏதோ சண்டை போட்டுருக்கான், என்ன இது கொதிக்கிற எண்ணெய் திரும்பி வந்து ஊத்திட்டான், கைது பண்ணிட்டாங்க அந்த அம்மாவை. எனக்கு இப்பெல்லாம் படுத்து தூங்குறதுக்கு பயமா இருக்குது. இல்லை மேடம், தனி ரூமு இங்கே எப்படி அப்படின்னு தெரியல. ஏன்னா இருக்கிறதே 2 ரூமு, ஒன்று ஆக்குப்பை ஃப்ரம் டாக்டர், செகண்ட் ரூமு 2 பேர் தான் படுவோமா. நீங்க ஹால்ல படுத்துக்கோங்க சார், அவ்வளவு பயப்பட அவ்வளவுலாம் இல்லை, நீங்க படுத்துக்க, நீங்க பயப்படுறீங்க. ஹால்ல படுங்க, சோஃபால படுத்துக்கங்க, இந்தாங்க அங்க இருக்கிற சோஃபால படுத்துக்கங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார். அப்படியே கமெண்ட் படிங்க, கமெண்ட் முடிச்சிடலாம். முடிச்சு 1/2 மணி நேரத்துல இனிமேல் லைவ் முடிக்கலான்னு இருக்கு மேடம். டக்கு ஆனந்தி சார் வேஸ்ட் வந்திருக்காங்க, பாலாகிருஷ்ணன், ஜெயந்தி கமெண்ட் இல்லை இதை பத்தி கருத்துக்கள்லாம் நீங்க போடுங்க. போடலன்னா டப்புன்னு நன்றி வணக்கம் பட்டுன்னு ஆஃப் பண்ணிடணும். இந்த கமெண்ட் எல்லாம் போட்டா இதை பத்தி நம்ம ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் சொன்னா ஓகே, எனக்கு இதான் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா தப்பு, நன்றி கூறிய டம்மு, அவ்வளவுதான். அப்படி நீங்க நினைக்க கூடாது இல்லையா? ஒருவேளை சுவாரஸ்யத்தின் பொருட்டு கூட வந்து அமைதியா இருந்திருக்கலாம். சரி, இந்த பையனை மாதிரி ஒரு அம்மா இருந்தா என்ன பண்ணலாம், நீங்க பதில் சொல்லுங்க. எல்லாரும் பார்த்தவங்க அது மாதிரி பதில் சொல்லுங்க. ஓகே, ஸோ ஜெயந்தி அண்ட் பாமதி குலராஜன், அமுதன், அன்னலட்சுமி ரவிச்சந்திரன், ஃபாத்திமா அபு, ரத்தி எம், லோகேஸ்வரன், லதா கியூட்டு, ஹரிதா, ஜிஜே, அப்படியே கீழே வந்தீங்கன்னா ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், சாந்தி அமல்ராஜ், அப்படி அருணாமா, ஷர்மிளா நாராயணசுவாமி, சுஹாசினி லோகநாதன், அப்படியே வந்தா டானும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து ஆர் பன்னீர்செல்வம், இவங்க எல்லாம் வந்து கமெண்ட்டுகள் ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லியிருக்கிறவங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷன் சொல்லியிருக்காப்புல, தூங்க போகலாம் அப்படின்னு கண்ணை மூடுற டைம்ல கரெக்டா வந்துட்டீங்க, அதனால நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல, நன்றிகள். அண்ட் கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆமா, கான்ட்ராசெப்ஷன் லைக் போட்டாங்களாம் லதா கியூட்டு. ஓகே, அண்ட் லோகேஷன் சொல்லிருக்காரு, அக்கா தங்கச்சி ப்ராப்ளம் தான் இங்கேயும், அங்க எப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ஒரு எம்பாரசிங்கா இருக்கும். அதுதான் இங்க பிரச்சனையே. நீங்க டமால்னு உடனேவே வந்து அவங்கள வந்து அக்கா தங்கச்சியா மாத்திடுறதும், அதுக்கப்புறம் வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு விடாம இருக்கிறதும். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அப்படின்னா அப்புறம் அந்த பையன் என்ன யாரதான் கல்யாணம் பண்ணிப்பான்? அவ்வளவுதான். இவ்வளோ நீங்க பண்ணும்போது இல்லைங்க, ஒரு பெரிய உதாரணம் ஜாக்கி, எங்க சொந்தக்கார பையனை ஒருத்தனை எங்க அத்தை எப்ப பாரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். அவனுக்கு கல்யாணம்னாலே பிடிக்காது. அந்த ஏஜ் குரூப்ல அவனை அப்படியே கண்ட்ரோல்டா வச்சுக்கிறாங்களாம். அவனுக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டான், அவன் எது கல்யாணம் பண்ணிக்க போறான் எங்களை விட்டுட்டு அப்படின்னு இப்படியே தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பொண்ணு பாக்குறாங்க, அந்த பையனால அந்த பொண்ணுங்கள்ட்ட கான்வர்ஸ் பண்ணவே முடியல அவனால. இப்ப இருக்கிற பொண்கள் எல்லாருமே என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நாங்க பேசணும் பையன்கிட்டன்னு கேக்குறாங்க. அது எங்க சொந்தக்காரதான் எங்க அத்தைன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து அது ஒரு குறையாவே சொல்றாங்க. எல்லா பொண்ணுகளும் என்னடி என்னவோ அவங்ககிட்ட பேசணுங்கிறதுகள் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுவாங்க பொண்ணுங்க. தேங்க்யூ ராஜு, தேங்க்யூ ஸோ மச். என்ன ராஜு அமைதியாவே போற, நல்லவ மாதிரி. You born her. You birth her. You birth her. No, not only me. It's not only by me. What ஆகுதுங்களா? இல்ல ஏய் சக்கரே இல்லடி. அபு what the fritty இங்க வா. what the fishy இங்க வா. ராஜு
சர்க்கரையே இல்லை ராஜு, டேஸ்ட் பண்ணி பாரு ராஜு. ஏய் இங்க வா இங்க. அறிவே இல்லாம போகுது. இதை எடுத்துன்னு போய் அங்க போய் சக்கரை போட்டுன்னு வந்தா சொல்றாங்க. நோ நாட் தட், போட் மோர். இல்ல எதுல போட்டையா போடல அதை மட்டும் சொல்லு எனக்கு. அதுல போட்டேன் போட்டேன். இல்ல அவ கம்மியா போட்டிருப்பா. யானைப்பா எங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க யானைப்பா. நேர்ல ஒரு நிமிஷம், ரொம்ப முக்கியம். காஃபி இல்லாம கதை விடாது. இல்லப்பா அதுதான் கம்மியா போட்டிருக்கேன். இட்ஸ் ஓகே. நாட் ஆஸ்கிங் ஸ்பூன் எங்க? இல்ல இது ஸ்பூன் எடுத்துட்டு வாயா. உங்களுக்கு கம்மியா? இதுதான். இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. கிளம்புங்க. உங்களுக்கு இதுக்கு வேற தேங்க்யூலாம் வர சொல்லு. சக்கரை இல்லாத காப்பிக்கு போங்க அந்த பக்கம். ஸோ இப்போ அந்த பையனுக்கு வந்து முடிங்க, தட்டி முடிச்சு நாளைக்கு பேசுவோம் சார். இப்படி தானே சார் கலக்குவாங்க? யாராவது லொட்டுன்னு பண்ணுவாங்களா சார்? எக்கு விஸ்க் பண்ணல, நீங்க சர்க்கரை கலக்குனா இப்படிதான் சார் கலக்குவாங்க. உலகத்திலே நீங்க மட்டும்தான் லொட்டுன்னு கலக்குவாங்க. இப்படிதான் சர்க்கரையை கலக்குவாங்க. எல்லாரும் பண்ற மாதிரி நான் பண்ண முடியாது. சரி விடுங்க. இப்ப அந்த கதைக்கு வருவோம். எங்க அத்தை பையன் கதைக்கு. அவனுக்கு இப்ப சுத்தமாவே கான்வர்ஸ் பண்ண வரல. அவன் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்குள்ளார அந்த பேசும்போதே தெரிஞ்சிருது பொண்ணுங்களுக்கு, இல்ல எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து எங்க அத்தைக்கு வந்து அவ்வளவு கோவம் வருது. என்ன நோ நாங்களாம் அப்படியே கல்யாணம் பண்ணோம். நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க தலையெழுத்து, பையனை பார்க்காம நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. புருஷன் சம்பளமே 6000 தான் மாசம். அவ்வளவுதான். வந்து 1.25 லட்சம் சம்பளம் வாங்குறான். அதை சொல்றியா நீ? அதை பேசுறியா நீ? என்ன உங்க காலத்துல நீங்க 1.25 லட்சம் உங்க கண்ணுல பாத்திருப்பீங்களா நீங்க மாசம்? ஆனா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்களா? இந்த மாதிரியான ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்திருப்பீங்களா முதல்ல? அப்புறம் வந்து அதை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன். அதேதான், இதையே பேசிக்கிட்டு இப்ப அந்த பையன் வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரான். அந்த பையனுக்கு இன்னுமே வந்து நெகட்டிவிட்டியை தான் வந்து பொம்பளை பசங்களை பத்தின நெகட்டிவிட்டியே புகுத்த வேண்டியது. பாரு இதுங்க இப்பவே இப்படி இருக்கு, இதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இப்படி இருக்கும்பொழுது அவன் பயப்பட மாட்டான். அவன் எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்றீங்க, என்ன விட்டுருங்கிறான். அவன் ஓப்பனாவே சொன்னான். நல்லா பையன் ஜாக்கி. அவன் சொன்னான், எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணை கஷ்டப்படுத்துறது, தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதீங்க எனக்கு. ஆனா இப்ப ஊருக்காக தான் பண்றதா, ஊருக்காக பண்ணி யாரையாவது காலி பண்ணி இது நடக்கும். இது ஒண்ணு. இன்னொரு ஒரு சில மாமியார்கள் இருக்காங்க, இப்ப இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணையை மிரட்டி வச்சிருவாங்க. நான் சொல்லும்போதுதான் நீ பேசணும். எங்க அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க, கிச்சன்ல வேலை பாக்குறது சுத்தமா அந்த அவங்களால வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதை இது ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. இது ஆக்சுவலா கல்யாணத்துக்கு அவங்க போயிருக்கும் போது இங்க குழந்தை பிறந்திருக்கும், அந்த டைம்ல ஏதோ நடந்திருக்கும் ஆக்சுவலி. ஓகே. ஆனா இந்த மாதிரி பசங்க புலப்பெத்துக்குவாங்க மேடம். அது எப்படி? இவங்க ஏதாவது ரிசப்ஷனுக்கு போயிட்டு வரதுக்குள்ள டம் தட்ஸ் ஆல், முடிஞ்சது கதை. சரி விடுங்க சார். மேடம் இது என்ன நான் கேட்கறது? கல்யாணம் பண்றது எதுக்கு மேடம்? நான் அதை மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்களேன். கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கும், துணி துவச்சு போறதுக்கும், ஜட்டிப்பாடி துவச்சு போறதுக்கும் எனக்கு புரியல. எனக்கு கல்யாணம் பண்றது எதுக்கு? இல்ல கண்டிப்பா இல்ல. ஆனா நான் சொல்ல வர்றது என்ன, உங்களால மட்டும் சட்டுன்னு இப்படி ஒரு இதுதான் வீட்ல இருக்கா இவங்க அதை அந்தந்த வீட்லயும் சோத்தை போட்டு அங்கதான் எதுக்கு 2 பேரும் ஒன்னா விட்டு ஒரு கதவு சாத்துறீங்கன்னு கேட்கறேன் நான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல விஷயம் சார். அந்த மாதிரி தான் இவ்வளவு நாள் வளர்த்துறீங்க, அவ்வளவு நாளா ஈத்துன்னு போறீங்க. ஓகே, வர மேல வந்துடுறேன். ஓகேவா? அண்ட் இவர் வந்து ராஜ்குமார் வந்து பெங்களூர்காரரான். லதா இப்ப சொல்லியிருக்காங்க, ஜாக்கி சுதா இந்தியன் பேரண்ட்ஸ் ஆர் வெரி அட்டாச்டு, ரேதர் ஒன்லி அட்டாச்டு. அதேதான், they need to be balanced with the attachment and detachment. That is why they hold on to kids even after their marriage. அதேதான், அதாவது லதா இப்ப even after their marriageக்கு அப்புறமாவது உங்களுக்கு ஒரு டிபெண்டன்ட் இஷ்யூ வருது. குழப்பு மயிரே இல்லன்றதுனால ஒருத்தனை பெத்து வளர்த்து அவனை சைக்கோவாக்கி அவனுக்கு எதையுமே கத்து கொடுக்காம கூடயே வச்சு அவன் வாழ்க்கையும் கெடுத்து குட்டி வரைக்கும் நீங்க போய் சேர்ந்துருங்க. அதேதான், நீங்க போய் சேர்ந்துருங்க மயிராச்சின்ட்டு. அவன் நிலைமை யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இவனுங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. 18 வயசு கிளம்பு, தொழில் எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணு, போ அவமானப்படு. சொல்லி கொடுத்துறானுங்களே. நேத்து கூட ஒரு அம்மா பையனுக்கு சைக்கிள் ஓட்டுறாங்க, கூடவே சைக்கிள் ஓட்டி ஒரு அம்மா சைக்கிள் ஓட்டுறப்ப நடந்து வந்துகிட்டே இருக்காங்க குழந்தையோட. நான் இன்னைக்கு கூட ஜாக்கெட் கேட்டேன், என்ன எல்லாத்தையும் பண்றதுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்துருப்பீங்களா ஆத்தாக்காரிங்க மயிறு? நான் கேட்கறேன், இன்னைக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்துருப்பீங்களா? சார் நீங்க டென்ஷனா பேசுறீங்க, லைவ்ல பேசிட்டு இருக்கேன், கூப்பிடாதீங்க, சிரிச்சுட்டே கேளுங்க. தொப்புள் கிளீன் பண்றதுக்கு யாராவது உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா நீங்க?
இது எப்படி மேடம் இருக்கு? ஒரு மாதிரி ஓகேவா இருக்கு சார். சரி, ஓகே. விட்டுருவோம் நம்ம. இல்ல லாஜிக்கலி ஆஸ்கிங், நான் இன்னைக்கு கூட ஜாக்கி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இதுங்களை எல்லாத்தையும் எதுக்கு இன்னைக்கு இப்படி தர எடுத்துட்டு குட்டி பையன், இது நடக்கவே முடியல, அது அவங்க அம்மா நடத்தி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் வந்து டவுன் சென்டர்ல வந்து இது போட்டுருந்தானுங்க. நான் அப்பதான் வீடியோ வச்சேன், நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரும். அந்த வீடியோ இப்ப கூட வந்து ஒரு வீடியோ, கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டுமான்னு இந்த 2வது 3வது கமெண்டா ஒரு கமெண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. அது வந்து அது பின் கமெண்டா கூட வைக்கிறேன், அதை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அதை பார்த்து சொல்லுங்க. அது கேமராமேனுடைய ஒர்க் வேற லெவல் இன்னைக்கு. ஆமாம்மா, கேமராமேன் வந்து அடுத்தது இப்போ கிம்பிளுக்கு தான் அடுத்தது ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ கிம்பிள் ட்ரைனிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்து வெறும் கையிலே அப்படியே போய் கை வந்து இப்ப ஷேக் இல்லாம எடுக்கும். 2 minutes முதல்ல வந்து 1 minute எடுக்கும்போது கை ஷேக் எல்லாமே இருக்கும். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் அந்த மிங்கிள் ஆகும்போது கை ஷேக்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். எப்படி ஆகும்? இப்படிதான் 2 கை பிடிச்சி தான் பண்றது. எஸ், அதுல எப்படி மிங்கிள் வரும்? எஸ், கரெக்ட். ஓகே, ஃபைன். ஓகே, சரி, இங்கே விஷயத்துக்கு திருப்பி வந்துடும். அல்ல, அதுதான் நான் டிட்டாச்மெண்ட் இந்த விஷயங்கள்லாம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பயம் வருது, என்னுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் வருது, ஏதோ ஒரு விஷயங்கள்ல நீங்க வந்து உங்களால தாங்க முடியல அப்படிலாம் கூட எடுத்துக்கலாம். வளர்க்குறப்பயே ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்குறதுலாம் ரொம்ப வன்கொடுமைங்க இதெல்லாம். ஆக்சுவலா பாசக்கொடுமை, பாச சுரண்டல் கரெக்டான வார்த்தை. ஐயோ, லோகேஷுக்கு வந்து தூக்கம் வருதோ வரலையோ இதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வரும். டால்டா, ஆமாண்டா டால்டா போட்டு வச்சிருக்காப்ல. தான் இப்ப சொல்லியிருக்கா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லவ் யுவர் சைல்டு பை பீயிங் தேர் செல்ஃப் பிளேஸ் அண்ட் நாட் தேர் ஷீல்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கான்ட்ராசெப்ஷன் ஏன் சார் அது ஒரு மெத்தட்? இல்ல, அது வரமாட்டேது. சரியா வரலன்னா திரும்ப திரும்ப சொல்லணும்ல. ஓகே, வரலன்றதுக்காக நம்ம புள்ள பக்கம் போயிடுறோமா? ஏதோ பண்ணி பண்றோம்ல, அந்த மாதிரி கான்ட்ராசெப்ஷன். ஓகே, ஃபைன். எங்க அம்மா சொல்லி படிச்சா மண்டையில ஏறும் சொல்லலாம். அப்ப படிக்கிற காலத்துல படிக்கல, இப்ப வந்து பெண்கள் மீது ஆர்வம் மேடம். சரி, நான் கேட்டது 8ஆம் கிளாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் படிச்சேன். ஆனா ஸ்கூல் வந்து ஸ்கூல் கட்டிட்டு இருந்தேன் மேடம், கூரை வீடு. காரணம் சார் கரெக்டா எடுத்துட்டு வரீங்க. 8ஆம் கிளாஸ்க்கு இப்படி படிச்சேன், 9ஆம் கிளாஸ்க்கு இப்படி ஆயிப்போச்சு. சரி விடுங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதான் அவங்க சொன்னாங்க. ஆல்சோ லெட்டிங் கோ லிட்டில் ஷோஸ் ட்ரஸ்ட், நாட் ரிஜெக்ஷன். இந்தியன் பேரண்ட்ஸ் திங்க் they do better parenting but they don't. அதேதான், அவங்க பயங்கர பெட்டர் பேரண்டிங் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, பட் பண்றது இல்ல. இது உண்மை, கரெக்டான ஒரு வார்த்தை லதா இப்ப சொன்னது. அது நம்ம அமிச்சிருந்த போட்டோ ரொம்ப பயங்கர கியூட்டா இருந்தது. நீங்க அமிச்சிருந்த போட்டோ பசங்களோடது. அப்புறம் பாலகிருஷ்ண சொல்லியிருந்தாப்ல, அண்ணா நீங்க சொன்னீங்கன்னு உல்லாசம் மூவில வர சோலாரே சாங்க போய் பார்த்தேன். சொச்சோலாரே காதல் செய்தால் மோட்சம் லாரே, சூச்சு போகும் நாயை பாரு, சொச்சலாரே சொச்சோ சோலாரே சொச்சோலாரே சோதலும். ஆமா, அவருக்கு வந்து இல்ல மேகா, அவருக்கு அந்த மாதிரி கேட்கலையா? சொன்னா மேகா நீ சுத் பட் மேகா அந்த மாதிரி தான் எனக்கு காது. அந்த மாதிரி ரியல் மீனிங் தெரியாது. இப்ப வேற யாரோ கேட்டாங்க, உனக்கு மிஸ்கிஸ் கேட்டு தான் கேட்டா, எனக்கு மிஸ்கிஸ் கேட்டு தான் கேட்டேன். இல்ல, நீங்க சொல்லி அதே மாதிரியே கேட்குமா இருக்கும் எல்லாம். காத்து. அதுக்கப்புறம் அவர் வந்து செய்யும் ஜாடை, கழுத்தில் பூத்த வேர்வை, அள்ளி செல்லும் கூந்தல், ஆடை தூக்கும் காற்று, முட்டு விட்ட பாகம், தொட்டு பார்த்த சிநேகம், முகத்தின் மீது ஆடை, மோதி சென்ற மோகம், 2 பேரை ஒன்றாய் எழுதி பார்க்கும் இன்பம், பிரியம் 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 பிரியம். கோரஸ். ஆமா, சூப்பரா வந்தீங்க. சூப்பரா, தேங்க்யூ சார். ஓகேவா, அந்த மாதிரி அவர் கேட்கல அப்படிங்கிறதும், அஜித் டான்ஸ் வேற லெவல் இருந்ததும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. ஷர்மிளா நாராயணசாமி, சுஹாசினி லோகநாதன், பாமதி சொல்லியிருக்காங்க, 8 வயதில் தான் ஜாக்கி ஆளாகி இருக்கிறாராம். 8 வயதில் இல்ல, 8வது படிக்கிறது. கொஞ்சம் நாளாக தூங்கல. சிச்சுவேஷன் சாங் மேடம். ஓகே சார், ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை சார்.
ஓகே. அமுதன் வந்து சாய்ராம் காலேஜ்னு போட்டு வச்சிருக்காரு. ஒஸ்ட் காலேஜ், பிஹேவ் லைக் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு. இல்ல அது மட்டும் இல்ல, நிறைய காலேஜஸ் இருக்கு அமுதன் அந்த மாதிரி. அது பிறகு பாலகிருஷ்ண சொல்லிக்காப்ல சன்கிளாஸ்ல கேமரா இருக்கிறத வாங்கி போட்டுக்கோங்க அண்ணா. ஆமாடா, ஒரு பையன் சின்னர்ஸ் படத்துக்கு போனப்ப போட்டு அந்த அது உண்மைதான், அது போடணும். அந்த மாதிரி போட்டுக்கணுமா? ஏன்னா அப்பதான் ரெக்கார்ட் பண்ணணும். அது லைவ் பண்ணும்போது தான் ரெக்கார்டிங் வரும் சார். ஓகேவா? அதான் லோகேஸ்வரன் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு 8th ஸ்டாண்டர்ட் டான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஆல்சோ irrespective of age any child should be treated with respect, but most parents think it is okay to control kids அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேதான் இந்த கண்ட்ரோல் கிட்ஸ் எந்த லெவல்ல இருக்குன்னா, அந்த அவ்வளோ பெரிய ஷோலையே வராதரா, உட்கார்றா, வாடா, இந்த மாதிரி வந்து நீங்க நான் சொன்னா இது ஒரு பெரிய பெருமை இருக்குங்க அந்த அவங்க அந்த அம்மா முகத்துல. அது எதுக்குன்னே எனக்கு தெரியல. அந்த 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 பெருமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த அன்னை. ஓகே ஃபைன். ஸோ அந்த பெருமை என்னன்னா, நான் என்ன சொல்ல என் பிள்ளை கேட்பாங்க பார்த்தல, நான் பொம்பளை பிள்ளைகிட்ட பேசக்கூடாதுன்னா பேசலாம் அப்படிங்கிறதுல என்ன இதுல எப்படி அவன் உங்க பேர்ல ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கான். அந்த மரியாதையை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது கொஞ்ச நாள்ல அந்த மரியாதை வந்து ரொம்ப எப்பவுமே நான் வந்து அடிக்கடி ஜாக்கியும் சொல்லியிருக்காங்க, நானும் சொல்லியிருக்கேன், ரொம்ப நமக்கு மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், காப்பாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப அசிங்கமாக உடைஞ்சிடும். அது அசிங்கமா உடையும் பொழுது நம்மளால தாங்கவே முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளை கொண்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில பேரை சொல்வேன். ஆண்டவா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இவங்க என்னை கொண்டு போயிடக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அந்த அம்மாவுடைய நிலைமையை நான் யோசிச்சேன். அந்த பையன் அதை உடைக்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கும். அது 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 இல்ல, வர்ற பொண்ணு மட்டும் கொஞ்சம் சூப்பரா இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. நானாலாம் அந்த ஆளா இருந்தா அவ்வளவுதான், அங்கேயே லிப்பு தான். கல்யாணம் பண்ணி முடிச்சதுமே லிப்புக்கு எங்கேயும் வெளியே போய் சொல்லவே முடியாது. நீ என்ன அப்படின்னு கேட்டா, என் புருஷன் முத்த கொடுத்து எப்ப பார்த்தாலும் உங்க வீட்லயே இருக்காங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு நான் டப்புன்னு எப்பத்தாலும் கூட சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படிதான் புள்ள பார்க்கறது, அப்புறம் என்ன நீ மலடின்னு சொல்லுவ, நீ அவனை எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல, என்னதான் நீ கேட்ப. அப்ப நான் ஏதாவது செய்யலாம், அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் தான் எல்லாத்தையும் டெய்லி மெழுகுவத்தி கொளுத்தின்னு சிவராத்திரி ஜும் சக் அப்படின்னு நான் போறேன் அப்படின்னு நல்லா டெக்க வீடியோ டெய்லி ரீல்ஸ் தான் சல்லுன்னு ஸ்டார்டிங் கிளாத்து ஸ்டார்டிங் நைட்டு ஃபிளீட் ஒத்த ஃபிளீட்டுன்னு மிரட்டிடும். ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆகிற அளவுக்கு பண்ணுவேன் மேக்ஸ்லி. அதானே புரிஞ்சிச்சு நீங்க. ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு கூட யாரும் சொல்லதான், இப்ப அதான் சொன்னீங்க மட்டும் பொண்ணா போறதுன்னா வேற லெவல். அதெல்லாம் இங்க ஒரு ஏதோ ஒண்ணு இங்கிலாந்துலயா இல்ல யூஎஸ் நினைக்கிறேன், ஏதோ ஒரு காலேஜ்ல போய் ட்ரம்ப்புக்காக ஒரு குரூப் வந்து போய் பேசிட்டு இருக்கு. அவனுக்கு என்ன ட்ரம்ப்புக்காக வந்து பேசிட்டு இருக்கானுங்க. அந்த காலேஜ்ல அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கு, டமால் இப்படி இறக்கி விட்டுருவான், கப்புன்னு மிரண்டுடுவான் அவன். நீங்க வந்து அப்படி இப்படின்னு அவனுக்கு அப்படியே நாங்க ஒட்டும். ஆனாலும் பொண்டாட்டி ஏதாவது பார்த்துட்டு இருக்கல, பொண்டாட்டியில கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது பார்க்கும். அதாவது மெல்லவும் முடியாம முழுவும் முடியாம ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, அதுதான் நானும் இப்படி வச்சு இங்க டப்புன்னு you cross the limit, don't die, this is not this is அத கண்ண நல்லாவே மூடியே சொல்லலாமே. இல்ல பாத்துறோம் நான் சரி அந்த வீடியோ திரும்பி பார்க்கலான்னு போனா அங்க போய் மர்ஜ் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆமா, என்ன யூடியூப் போட விட மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுல ஐயோ மேலே கே போயிடுச்சு. டுடு ஒரே நிமிஷம். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் அக்கா. லவ் பண்றவங்க பண்ணிடுவாங்களோன்னு தான் பேரண்ட்ஸுக்கு பயமே. அதுதான் சொல்றேன், பயத்தை நீங்க ஒரு ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. அது வந்து இப்போல இருந்தே அந்த பையனை போட்டு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, காலி பண்ணின்னு இருக்காங்க அந்த அம்மா லிட்டரலா. அண்ட் காயத்ரி வந்திருக்காங்க, அவங்க சொன்னாங்க என் லைஃப்ல இப்படி ஒரு பர்சன் இருந்தாங்களாம் பாத்தீங்களா. அவங்க அம்மா சொல்றத மட்டும் தான் கேட்பாங்க. யாரு காயத்ரின்னு சொன்னேன். காயத்ரியா? அதுதானே கேக்குறேன். யார் சொன்னாங்க கமெண்ட் தெரியல மேடம், நீங்க கமெண்ட் தெரியல எனக்கு. இங்க பாருங்க கீழே எனக்கு டம் டம்னு போகுது, கீழே இருக்கனா ஆபாசமா பாருங்க. காயத்ரி 11. என் லைஃப்ல இப்படி ஒரு பர்சன் இருந்தாங்க, அவங்க அம்மா சொல்றத மட்டும் தான் கேட்பாங்க, என்ன பிடிக்குதுன்னு அவங்க வீட்டுல சொன்னாங்க. பட் அவங்க அம்மா வந்து சிம்பிளி ஹாரோஸ்கோப் செட் ஆகலன்னு சொல்லி மேரேஜ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கு தான் ஹாரோஸ்கோப் இதெல்லாம் தான் வச்சிருக்கிறதே இதுக்குதான். அதுக்கு தான் இது மாதிரி காசு கொடுத்தா அதே ஹாரோஸ்கோப் வேற மாதிரி சொல்லும். அவ்வளவுதான்.
நாங்க என் கசினுக்குலாம் புடிச்சு பொண்ணுன்னு போது நாங்களாம் அப்படிதான் சொல்லுவோம். அப்புறம் ஆர்எஸ் போக்சர்லாம் நல்ல பொண்ணு விட்டு அப்புறம் திருப்பி போய் எவ்வளவு நாள் தேடிட்டு இருக்கிறது. முடிஞ்சு போச்சு. ஆர்எஸ் கோபு 6 ஆயிட போகுது. அவ்வளவுதான். கில் ஷாட் வந்திருக்காப்ல. ஜிஜே சொல்லியிருக்கா அண்ணா 96 மூவி பார்ட் 2 எடுக்கிறாங்களாம். லைவ் பார்த்துருப்பாங்களோவா? முன்னால இருந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனந்தி வீர முன்னாள் கழிச்சு வந்திருக்காங்க. பாமதி சொல்லியிருந்தாங்க அந்த பையனை வந்து கல்யாணம் செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படிங்கறத. பெருமைக்கு கல்யாணம் கண்டிப்பா பண்ணுவாங்க. அதேதான் பெருமைக்கு கல்யாணம் கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுவும் என்னன்னா அந்த ஜாதியில தான் அவங்க பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த தடை உத்தரவுகள்லாம். ஆமாமா. அந்த பொண்ணு அந்த ஜாதி பொண்ணு தான் கஷ்டப்படும். அதுதான் குடும்பம். எந்த பொண்ணா எந்த ஜாதி பொண்ணாலும் கஷ்டப்படும். இதுல எல்லாத்த விட இன்னொரு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு ஜாக்கி. அதுல அழகா வந்து பாத்தீங்கன்னா சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணுவாங்க அந்த பையனுக்கு. அதுவும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப இவங்களோட வளர்ப்பெல்லாம் தெரியும். அதற்காகவே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற கூடிய ஒரு விஷயத்த தான் இந்த மாதிரியான அம்மாக்கள் செய்வாங்கன்னு சொல்றேன். கடைசி வரைக்கும் அந்த பையன் வந்து லைஃப் டேர்ன் ஆறதெல்லாம் பெரிய விஷயம். ஆண்டவன் புண்ணியம் தான். ஹெல்ப் தான் அது. இல்லைன்னா பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான். ஷர்மிளா வந்து ரொம்ப நல்லா பாடி இருந்தீங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சகிதா வந்திருக்காங்க. ஸோ வேற யாரும் கமெண்ட்கள்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. நமக்கு இதை பத்தின விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். ஒண்ணுமே இல்லை ஜாக்கி. ஒரு பேரண்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா எந்த இடத்துல இப்ப ஒய்ஃபை சொல்லுவாங்க தெரியுமா, எந்த இடத்துல நீங்க அம்மாவா இருக்கணும், எந்த இடத்துல ஃப்ரெண்டா இருக்கணுமோ, எந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு பார்ட்னரா இருக்கணும், எந்த இடத்துல வந்து நீங்க கணவன் மனைவிக்கு அந்த மாதிரியான ஒரு பார்ட்னரா இருக்கணும்ங்கிறத வந்து ஒரு மனைவியான ரோல் அல்ல கணவனான ரோல் அப்படின்வாங்களே. தி சேம் அப்ளைஸ் டு பேரண்ட்ஸ். நீங்க எந்த வயசுல வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், எந்த வயசுல அவங்களுக்கு வந்து மென்டரா இருக்கணும். மென்டர்னு தான் நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க குரு அந்த மாதிரியான வார்த்தைகளை கூட, கைடுங்கிற வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க மென்டராக தான் இருக்கணும். அந்த பையனுக்கு என்ன ஏது ஒரு ஏஜ்ல சொல்லிக் கொடுக்கணும். முக்கியமாக ஆம்பளை பசங்கள் கிட்ட அப்பாக்களினுடைய ரோல் ஜாஸ்தி ஆகணும். நம்ம ஊர்ல வந்து அது ஜாஸ்தியாகவே இருக்கிறது இல்லை. இன்னுமே அம்மா பின்னாடியே தான் பசங்க போய்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் அவங்கள வந்து பாத்துக்கிறது. இதெல்லாம் ஒரு அப்பா வந்து என்ன ஏதுன்றத அந்தந்த ஏஜ்ல அந்தந்த பையனுக்கான விஷயங்களை அப்பாக்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கடை கூட்டு போறதோ, ஒரு அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, அவனுக்கான விஷயங்களை கேட்கறதோ, அவனுக்கான இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பொம்பளை பசங்களுக்கு கூட அப்பப்ப சொல்லி கொடுத்துருவாங்க. யாராவது எங்கேயாவது யாராவது அந்த உடம்புல நடக்கிற மாற்றங்களையும் சரி, அந்த விஷயங்களையும் சரி, ஆர் பியூபர்ட் ஆன உடனே அதை வந்து போற்றும் விதமாக வந்து இப்பதான் வந்து இந்த விஷயங்கள் பண்றப்பயாவது ஏதோ ஒரு வகையில அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம கவனிக்கப்படுறோம்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு தானாவே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் வந்துடும். ஆனா ஆம்பளை பசங்களுக்கு எதுவுமே வந்து நிறைய இடங்கள்ல உண்மையிலே பாவம். ஆக்சுவலா சம்டைம்ஸ் சிலதுங்கெல்லாம் இருக்கு 8வது வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு 9ஆம் கிளாஸ்ல அப்படியே டமால்னு மாறுறதுங்கெல்லாம் இருக்கு. அதுங்களாம் நான் சொல்லல. பட் சில பசங்களுக்கு உண்மையிலே தெரியாது. அப்போ அப்பாவுடைய சார் சுடுதண்ணி அப்புறம் சொல்லிட்டேன், தேவையில்லாம நீங்க வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அப்பாக்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மாக்கள் இன்னுமே இந்த அவங்களுடைய ஒரு செல்ஃப் செக்யூரிட்டிக்காகவும் அவங்களுடைய பயத்துக்காகவும் அவங்களுடைய பொசசிவ்னஸ் அண்ட் அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டும் விதமாக ஒரு பசங்களை வளர்க்கறது இட் இஸ் நாட் அ வெரி குட் பேரண்டிங். அதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. இன்னொன்னு இதுல வந்து யாராவது ஒருத்தவங்க விக்டிமா வச்சுக்கிறது காரணம் என்னன்னா அவங்க யாராவது மதிக்காம போயிருப்பாங்க. ஒண்ணு வீட்டுல அவங்க மாமியார், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க சைட்ல இருக்கிறவங்க யாரும் மதிக்கல. இப்ப இவங்களுக்கு மதிக்கிறது ஒரு ஆள் வேணும்ல. அந்த மாதிரி ஒரு ஆளை உருவாக்குறதா அந்த பையனை அவங்க உருவாக்கி வச்சுக்காங்க நான் நினைக்கிறேன். மேபி அப்படி கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட். இதெல்லாம் ஆக்சுவலி அதான் சொல்ல வந்தேன். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த திங்கா வச்சுக்கிட்டு அந்த அதான் நீங்க யார் மேலேயாவது ஒருத்தர் மேல வந்து உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டே இருக்கணும்னும் பொழுது ஃபர்ஸ்ட் அது நமக்கு கிடைக்கிறதே இல்லை. நம்ம ஒரு வயசு வரைக்கும் என்னன்னா அப்பாக்களுடைய அம்மாவோ அப்பாவோ அவங்களோட அந்த கண்ட்ரோல்லே வாழ்ந்திருப்போம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்ஸ் அவங்களோட கண்ட்ரோல்லே வாழ்ந்திருப்போம். நமக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற பவரே வந்து என்னன்னா குழந்தைங்க தான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மைண்ட்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற பெரிய பவர் அவங்களோட குழந்தைங்க. அதை வச்சுதான் காலி பண்றது, அந்த குழந்தைய மிரட்டுறது, அந்த குழந்தைய அடிக்கிறப்ப அந்த கண்ட்ரோல் வந்து அங்க எடுப்பாங்க. நீங்க நிறைய நேரத்துல வந்து ஃபேமிலியில சண்டை வரும்பொழுது கூட பாத்தீங்கன்னா டமால்னு போய் லேடிஸ் எப்பவுமே வந்து ஜென்ஸ் கூட அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. எனக்கு பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. எங்க வீட்டுல நடக்காததுனால எனக்கு தெரியல.
பட் நிறைய நேரங்கள்ல வந்து பெண்கள் மேல் அவங்களுக்கு இருக்கிற கோவத்தை டக்குன்னு போய் குழந்தைங்க மேல காட்டுவாங்க. டப்புன்னு அதை 2 அடி போடுறது, அதை திட்டுறது, அதுங்களை கூப்பிட்டு வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போறது, இது எல்லாமே நீங்க குழந்தை மேல காட்டும் பொழுதுதான் ஸோ சம்வே யூ ஆர் லைக் பாசிஃபைடு. நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு இடத்துல கண்ட்ரோல் எடுத்துக்க முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிஃபை ஃபீல் வந்து பெண்களுக்கு வந்துருது. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். கரெக்டான விஷயம் ஜாக்கி நீங்க சொன்னது. தட்ஸ் இட் ஜாக்கி. அவ்வளோதான். 50 நிமிஷம் ஆச்சு. ஒரு விஷயத்தை பேசணும். கலந்து கொண்டு கமெண்ட் போனா என்ன இருக்கு எங்களுடைய நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அது நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.